உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இஸ்ரோ, அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து திடீர்னு 120 விஞ்ஞானிகள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் விக்ரம் 1 அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை வந்து, அதாவது ராக்கெட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோடு சேர்ந்து கூடவே ஒரு குட்டி சேட்டலைட்டையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டாக பார்க்கப்படுது. எதனால் அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு ராக்கெட், அப்புறம் 3D பிரிண்டிங் டெக்னாலஜி மூலமாக உருவாக்கப்பட்ட ராக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இந்த சாதனையை பாராட்டி அதானி முதற்கொண்டு எல்லாருமே பாராட்டி ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சாதனையை பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கைரூட் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் இந்தியன் ரிசர்ச் கம்பெனி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ப்ரைவேட் கம்பெனி வந்து ராக்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம இஸ்ரோலேருந்து 120 விஞ்ஞானிகள் வந்து ராஜினாமா பண்ணுறாங்க. அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? ஏன் விஞ்ஞானிகள் வந்து ராஜினாமா பண்ணாங்க? இதுக்காக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற புது ரூல் என்ன? இதன் மூலமாக ஃப்யூச்சரில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஏன் நம்ம வீடு இருக்கக்கூடிய பகுதிகள் முதற்கொண்டு எப்படிலாம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இஸ்ரோனா என்ன, இஸ்ரோ மாதிரியே இருக்க இன்னொரு அமைப்பான டிஆர்டிஓனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கும் விஞ்ஞானிகள் ராஜினாமா பண்ணதுக்கும் சம்மந்தம் இருக்குது. இப்போ இஸ்ரோ அப்படிங்கிறது வந்து இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதே மாதிரி டிஆர்டிஓங்கிறது வந்து டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இஸ்ரோங்கிறது வந்து விண்வெளித்துறை கீழே வருது, டிஆர்டிஓங்கிறது பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே வருது. இஸ்ரோட முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு தேவையான சேட்டலைட் ராக்கெட்ஸ் தயாரிக்கிறது, அதுக்கப்புறம் விண்ணில் ஏவுறது. இது உங்களோட முக்கியமான வேலை. டிஆர்டிஓட முக்கியமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட முப்படைகளுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள், ஆயுதங்கள், அதுக்கப்புறம் அதுக்கான தொழில்நுட்பங்களை உருவாக்குறதுல முக்கியமான வேலை அவங்களுக்கு இருக்குது. ஸோ இப்படித்தான் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து 1958 69 வரைக்கும் டிஆர்டிஓட பாதுகாப்பு ஆராய்ச்சியில் வந்து ஒர்க் பண்ணார். அப்புறம் திருப்பி 1969 82 வரைக்கும் இஸ்ரோவில் ஒர்க் பண்ணார். என்னென்ன ஒர்க் பண்ணால் SLV-3 ராக்கெட், அப்புறம் ரோஹிணி சேட்டலைட், இந்த மாதிரி முக்கியமான ராக்கெட் சேட்டலைட் தயாரிக்கிறதுல முக்கிய பங்கு வச்சார். அப்புறம் திருப்பி 82 99 வரைக்கும் டிஆர்டிஓக்கு வந்து அக்னி, பிருத்திவி இந்த மாதிரி ஏவுகணைகள் தயாரிக்கிறதுல முக்கிய பங்கு வச்சார். ஸோ இந்த மாதிரி ஏவுகணைகள் தான் இன்றைக்குமே வந்து இந்திய ராணுவத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும், இந்தியாவோட பாதுகாப்புக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால தான் அப்துல் கலாம் ஐயாவை இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஏவுகணை நாயகன் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட விஞ்ஞானிகள் இருக்கக்கூடிய இந்த இஸ்ரோவில் நாம் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு எவ்வளோ சேலரி அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இஸ்ரோவில் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 10th 12th நல்ல மார்க் எடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குண்டான ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அந்த டிகிரிலையும் நல்ல மார்க் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இஸ்ரோவில் வந்து நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்ளை பண்ணி அதுக்குன்னு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா, பேசிக்ஸ் சயின்டிஸ்ட்லேருந்து மூத்த விஞ்ஞானி வரைக்குமே குறைந்தபட்சம் 56,000 அதிகபட்சம் மூத்த விஞ்ஞானிக்கு வந்து அதிகபட்சம் 2.5 லட்சம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கும் விஞ்ஞானிகள் பதவி விலகணும் ராஜினாமா பண்ணதுக்குமே சம்மந்தம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இப்போ ராஜினாமா பண்ணியிருக்க 120 விஞ்ஞானிகளில் 80 விஞ்ஞானிகள் வந்து சேட்டலைட்டை டிசைன் பண்ணக்கூடிய UR ராவ் ஸ்பேஸ் கம்பெனிலேருந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 20 பேர் பார்த்திங்கன்னா அந்த லான்ச் வெஹிக்கிளை டிசைன் பண்ணக்கூடிய விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையத்திலேருந்து அவங்க வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதுபோக இன்னும் 20 பேர் வந்து மற்ற நிறுவனங்கள்லேருந்து பதவி விலகியிருக்காங்க. ஆனால் பதவி விலகின விஞ்ஞானிகள் எல்லாருமே இஸ்ரோவில் டாப் கிரேடில் இருக்கக்கூடிய முதன்மையான மூத்த விஞ்ஞானிகள் தான் பதவி விலகியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, LV-3யோட ப்ராஜெக்ட் டைரக்டர் விக்டர் ஜோசப் பதவி விலகியிருக்காரு. அதே மாதிரி சந்திராயன் 3யோட ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆதித்யா ராராப்பள்ளி வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி முக்கியமான முதன்மையான விஞ்ஞானிகள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ககன்யான் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண விஞ்ஞானிகளும் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ககன்யான் ப்ராஜெக்ட்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். இந்தியா சார்பாக விண்வெளிக்கு வந்து மனிதர்கள் அனுப்பக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ அதில் ஒர்க் பண்ண முக்கியமான விஞ்ஞானிகளும் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இஸ்ரோவில் ஒர்க் பண்ணக்கூடிய விஞ்ஞானிகள் வந்து ராஜினாமா பண்ணுறதை வந்து தடுக்கிறதுக்காக தான் மத்திய அரசு இப்போ புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா 2020 இப்படி இஸ்ரோவில் ஒர்க் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னா, VRS கொடுக்கணும் அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக கிடையாது. ஆனால் 2020க்கு அப்புறம் அந்த ரூல்ஸ் வந்து கொஞ்சம் தளர்த்துனாங்க. 2020க்கு அப்புறம் இஸ்ரோவில் இருக்கிற விஞ்ஞானிகள் வந்து ராஜினாமா பண்ணணும், VRS கொடுக்கணும் அப்படின்னா இஸ்ரோவில் இருக்கிற டைரக்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்தாலே போதும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இப்போ வந்து 120க்கு மேற்பட்ட விஞ்ஞானிகள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ராஜினாமா பண்ணுறதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மத்திய அரசு இப்போ புதுசாக ரூல் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, இனிமேல் இஸ்ரோவில் இருக்கிற விஞ்ஞானிகள் மூத்த விஞ்ஞானிகள்லாம் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னா, அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடியே VRS கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து இந்திய விண்வெளித்துறைக்கு போய் அப்ரூவல் வாங்கிட்டு தான் பண்ண முடியும். சாதாரணமாலாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வேலையை விட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண எம்ப்ளாயி கிடையாது. மூத்த விஞ்ஞானிகள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ராக்கெட்டு, சேட்டலைட்டு இது எப்படி லான்ச் பண்ணுறது, எப்படி தயாரிக்கிறது, இந்த மாதிரி டெக்னாலஜி ஃபார்முலாவெலாம் தெரிஞ்சவங்க. ஸோ அவங்களே போயிட்டாங்கன்னா அப்படின்னா
ஏற்கனவே இஸ்ரோவில் வந்து 2500 மேற்பட்ட போஸ்டிங்ஸ் வந்து இன்னும் காலியாக இருக்கான். இப்போ அந்த போஸ்டிங்லாம் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா இளம் விஞ்ஞானிகள் வந்து உள்ளே வருவாங்க. அப்போ மூத்த விஞ்ஞானிகள் யாருமே இல்லை அப்படின்னா அந்த இளம் விஞ்ஞானிகளுக்கு வந்து யார் வந்து டெக்னாலஜி அந்த ஃபார்முலாவெலாம் சொல்லிக் கொடுக்குறது கைட் பண்ணுறது, அப்போ யாருமே இல்லை அப்படின்னா புதுசாக சேட்டலைட்டோ ராக்கெட்டோ தயாரிக்கிறதுக்கோ லான்ச் பண்ணுறதுக்கோ வந்து தாமதம் ஏற்படலாம், இல்லை பாதிப்பு ஏற்படலாம், இல்லை அது தோல்வியில் முடியலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் சர்ச்சைகள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இனிமேல் எடுத்தோனையும் வந்து ராஜினாமா பண்ண முடியாது, விஆர்எஸ் கொடுக்க முடியாது, நீங்கள் ராஜினாமாவோ இல்லை ரிட்டைர்மெண்ட்டுக்கு முன்னாடி விஆர்எஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்திய விண்வெளித்துறைக்கு போய் அப்ரூவல் வாங்கிட்டு தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வெளியே போகிறவங்க திரும்ப அதிக பேர் விண்வெளித்துறைக்கே தான் போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக பார்க்குறேன். ஏன்னா அது இது இன்னொரு வகையில் இந்திய விண்வெளித்துறைக்கு அரசு துறைக்கு ஒரு போட்டியாக அமையுது, ஒரு ஆரோக்கியமான போட்டி. அது மாதிரி ஏன்னா நாசாவில் இதுதான் நடந்துச்சு. இப்போ நாசாவில் சயின்டிஸ்ட்டு ஒர்க் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ப்ரைவேட் கம்பெனிக்கு போயிட்டு திரும்பி நாசாவுக்கு வந்துடலாம். நீங்கள் வந்து ப்ரைவேட் கம்பெனிக்கு அட்ராக்டிவ் சேலரிக்கு போகலாம், இல்லைனா ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியோட டைப் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணிவிட்டு திரும்பி நாசாவுக்கு யூ கேன் கம் பேக். நாசாவில் வந்து அட்ராக்டிவ் சேலரி பேக்கேஜஸ், அட்ராக்டிவ் பென்ஷன் பேக்கேஜஸ் இது எல்லாமே இருக்கும். பட் இங்கே வந்து அப்படி இல்லை. சரி, ஏன் இவ்வளோ விஞ்ஞானிகள் வந்து ராஜினாமா பண்ணாங்க அப்படின்னா 2020 சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிறாங்க. அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடறாங்க. என்னன்னா ஸ்பேஸ் ரிசர்ச்சில் இனிமேல் வந்து ப்ரைவேட்டே நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. அதாவது அதுக்காக வந்து இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பில் ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டாங்க அப்படின்னா ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸும் வந்து அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ரிசர்ச்சில் ஈடுபடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச் சம்மந்தமாக உள்ள வராங்க. கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் வந்து ஒரு 10-11 கம்பெனி தான் இருக்கும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட ப்ரைவேட் ரிசர்ச் கம்பெனி வந்து ஸ்பேஸ் சம்மந்தமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவுக்கு தேவையான சேட்டலைட்டு, ராக்கெட்ஸு, அதுபோக அவங்க தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக சேட்டலைட்டு, ராக்கெட்டு தயாரிக்கிறது, அப்புறம் அதுக்குண்டான உதிரி பாகங்கள் தயாரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஏன் ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கிடைக்குது அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் அந்த அளவுக்கு மார்க்கெட் உள்ள ஒரு ஸ்பேஸ். என்னென்னா கிட்டத்தட்ட 45,000 கோடி ஒருத்துள்ள ஒரு எக்கனாமி ஒருத்துள்ள ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2030 1 லட்சம் கோடி அளவுக்கு அந்த எக்கனாமி உயரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஒருத்துள்ள எக்கனாமி ஒருத்துள்ள ஒரு இந்தியன் ஸ்பேஸை வந்து எந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் விடுவாங்க? அதனால் ப்ரைவேட் கம்பெனிஸ் அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்பேஸ்க்குள்ளே நிறையா வர ஆரம்பித்தாங்க. சரி, இந்த ப்ரைவேட் கம்பெனி ஸ்பேஸ்க்குள்ளே வர்றதுக்கும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் ராஜினாமா பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஸ்கைரூட் அப்படிங்கிற ஒரு தனியார் கம்பெனி தான் விக்ரமோன் அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்கன்னு சொன்னோம்ல. அந்த தனியார் கம்பெனியை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஸ்ரோலேருந்து ராஜினாமா பண்ண 2 முக்கியமான விஞ்ஞானிகள் தான் அந்த தனியார் கம்பெனியை வந்து உருவாக்குது. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கைரூட் அப்படிங்கிற கம்பெனி கீழே 1000க்கும் மேற்பட்டோர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். அந்த கம்பெனிக்கு வந்து இன்னைக்கு வரைக்குமே கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த கம்பெனிக்கும் அதானிக்கும் டைரெக்டாக கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இது வரைக்கும் வரல. இருந்தாலும் அதானி வந்து இந்தியன் ஸ்பேஸ் சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணக்கூடிய கம்பெனிகள் மேலே ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து தெரியுது. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் மத்திய அரசு ரீசெண்டாக வந்து பிஎஸ்எல்வி ராக்கெட் சம்மந்தமாக தொழில்நுட்பத்தை அதானிட்ட கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதே மாதிரி இந்தியாவோட டெலிகாம் மார்க்கெட்டிங்கை பிடிக்கிறதுக்காக அமெரிக்காவை சேர்ந்த எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து இந்தியன் ஸ்பேஸுக்குள்ளே வந்து அவங்களோட சேட்டலைட்டை பறக்க விட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஸோ அதானியாக இருக்கட்டும் இல்லை எலான் மஸ்காக இருக்கட்டும், இப்படி ப்ரைவேட் வந்து போட்டி போட்டுக்கிட்டு ஸ்பேஸுக்குள்ளே வருது. இந்தியன் ஸ்பேஸ் மட்டும் இல்லை, உலக விண்வெளியாக இருக்கட்டும், இந்த விண்வெளி அப்படின்னு எடுத்துட்டாலே அது வந்து பணம் காய்க்கிற மரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒருத்துள்ள எக்கனாமி அதில் இருக்குது. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2030 இந்திய விண்வெளித்துறை வந்து 1 லட்சம் கோடி ஒருத்துள்ள எக்கனாமி வந்து உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு டிமாண்டு, பணம் காய்க்கிற மரத்தை வந்து எந்த ப்ரைவேட் விடுவாங்க? அதனால தான் அவங்க உள்ளுக்குள்ளே வந்து நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்ன டிமாண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டால் சிம்பிள். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட் இணையதள வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் மூலமாக வர சிக்னல் மூலமாக தான் நமக்கு கிடைக்கிது. ஏஐ டெக்னாலஜியும் அந்த மாதிரி தான். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த வானிலை முடிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் மூலமாக தான் வானிலை மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, வெள்ளம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம டிவி சேனல்ஸ்லாம் பார்க்குறோம்ல, அந்த டிவி சேனல்ஸ்லாம் சேட்டலைட் மூலமாக இயங்கக்கூடிய டிவி சேனல்ஸ். ஸோ இந்த அளவுக்கு டிமாண்டு அப்புறம் யூசர்ஸ் இருக்கிறதுனால தான் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்குள்ளே வந்து வராங்க. ஆனால் இந்த ஸ்பேஸ்க்குள்ளே ப்ரைவேட் வந்து உள்ளே வரதில் என்ன ஒரு பெரிய ஆபத்து, ஒரு குறை இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு ப்ரைவேட் வந்து ஒரு சேட்டலைட் வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த சேட்டலைட் வந்து குறிப்பிட்ட பகுதி மக்கள் வாழக்கூடிய அந்த குறிப்பிட்ட நிலப்பகுதியை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இல்லாட்டி அந்த சேட்டலைட் மூலமாக ஒரு மலைப்பகுதியை ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ அது வந்து ஆராய்ச்சி பண்ணி A to Z அந்த பகுதியை பற்றின அந்த மலையை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அந்த ப்ரைவேட் கம்பெனிக்கு அனுப்பிச்சி விட்றது அந்த சேட்டலைட். இப்போ அந்த டேட்டாஸை வச்சுக்கிட்டு அந்த பகுதியவோ இல்லை அந்த மலையவோ அழிக்கிறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு, ஆயுதங்களை வந்து அவங்களால, கருவிகளை வந்து அவங்களால தயாரிக்க முடியும், தயாரித்து அந்த பகுதியை அழிக்கவும் முடியும்.
அதே மாதிரி அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் தேர்ட் பார்ட்டிக்கு லீக் பண்ண முடியும், விற்கவும் முடியும். ஸோ இதில் இவ்வளோ பெரிய ஆபத்து நிறைந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரைவேட்டை ஸ்பேஸுக்குள்ளே விடக்கூடாது, இந்தியன் ஸ்பேஸுக்குள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை எதிர்க்கிறவங்க சொல்கிறாங்க. சரி, இஸ்ரோ விஞ்ஞானிகள் இஸ்ரோலேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு ப்ரைவேட் கம்பெனி ஆரம்பித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு அந்த விஷயத்தை இஸ்ரோலேருந்தே பண்ணலாம்ல அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் சில லட்சங்களில் தான் அவங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்குது. ஆனால் இந்த டிமாண்டை புரிஞ்சுக்கிட்ட விஞ்ஞானிகள் தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தாலோ இல்லை நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பல லட்சங்களில் சம்பளம் கிடைக்குது. அந்த கம்பெனி ஆரம்பித்து நல்லா ரன் பண்ணுறவங்களுக்கு வந்து பல கோடிகளில் வந்து ரெவன்யூ கிடைக்குது. ஸோ இதை யார் மிஸ் பண்ணுவா? எல்லாருமே அவங்களோட சொந்த பெனிஃபிட்ஸ் பற்றி தான் யோசிப்பாங்க. அதனால தான் அவங்க வந்து இஸ்ரோவில் வந்து மொத்தமாக ராஜினாமா பண்ணி ப்ரைவேட் கம்பெனிக்கோ இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறதோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்காக தான் மத்திய அரசு வந்து இல்லை நீங்கள் உடனேலாம் ராஜினாமா பண்ண முடியாது, அப்படியே கண்டிப்பான முறையில் நீங்கள் ராஜினாமா பண்ணனாலும் இந்திய விண்வெளித்துறையோட அப்ரூவல் வாங்கிட்டு தான் நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. இந்த ரூலையும் வந்து நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. ஆனால் இந்த ரூல் மட்டும் கொண்டு வந்தால் மட்டும் போதாது. ஏற்கனவே இஸ்ரோவில் நம்ம நாட்டுக்காக, நம்ம நாட்டோட பாதுகாப்புக்காக, நம்ம நாட்டோட சாதனைக்காக ஒர்க் பண்ணுற விஞ்ஞானிகளுக்கு நாம் தான் முழு பெனிஃபிட்ஸும் கொடுக்கணும். அவங்க கேட்குற சம்பள உயர்வும் கொடுக்கணும். அவங்களுக்கு தேவையான அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே மத்திய அரசு நாம் தான் செஞ்சு கொடுக்கணும். அப்படி நம்ம நாட்டுக்காக உழைக்கிற விஞ்ஞானிகளுக்கு நம்ம எதுவுமே பண்ணலை அப்படின்னா ஃப்யூச்சரில் ப்ரைவேட்டு தான் வந்து இந்த ஒரு ராக்கெட்டை முதன்முறையாக ஏவியிருக்காங்க, விண்ணில் ஏவியிருக்காங்க, இந்த செயற்கைக்கோளை முதன்முறையாக விண்ணில் ஏவியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ப்ரைவேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சாதனை தான் பெரிய நியூஸாக வரும். இஸ்ரோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சாதனை, ஒரு நியூஸ் வந்து வெளியே வரவே வராது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே வந்து டெலிகாமில் பிஎஸ்என்எல் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து ப்ரைவேட்டை உள்ளே விட்டாங்க, ஜியோ உள்ளே வந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாருமே ஜியோவுக்கு மாறிட்டோம். இப்போ பிஎஸ்என்எல் வந்து இருக்கணுமே இருக்குது, ரன் பண்ணணுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி இல்லை. அதே மாதிரி தான் ஸ்பேஸில் இந்தியாவுக்குன்னு சொல்லி அரசு சார்பாக இஸ்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அமைப்பு இருந்துச்சு. இப்போ அதில் ப்ரைவேட்டை உள்ள விடும்போது ஃப்யூச்சரில் அந்த ப்ரைவேட் தான் வந்து மேலோங்கி இருக்கும். இஸ்ரோ வந்து டம்மியாயிருமோ, இந்தியாவோட பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாயிருமோ, இந்தியாவோட பாதுகாப்பு வந்து இந்தியாவோட சாதனை வந்து ஒரு ப்ரைவேட் கிட்ட போயிருமோ அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சம் இருக்குது. இன்றைக்கி இஸ்ரோக்கு நடந்தது, இன்றைக்கி ஸ்பேஸில் நடந்தது, நாளைக்கு வந்து பாதுகாப்பு அமைச்சது, அதாவது டிஆர்டிஓலையும் நடக்கும். ஸோ டிஆர்டிஓலையும் ப்ரைவேட் வந்து உள்ளே வந்து நீங்கள் இந்தியாவுக்கு தேவையான ஆயுதங்களை, உபகரணங்கள் வந்து தயாரிங்க அப்படின்னு சொல்லி உள்ளே விட மாட்டாங்கன்னு என்ன விஷயம்? ஏற்கனவே ஏவுகணைகள் தயாரிக்கிறதுக்கு வந்து ப்ரைவேட்டை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இதுவும் ஃபியூச்சரில் நடந்தாலும் நடக்கலாம். அதனால் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இஸ்ரோ விஞ்ஞானிகள் ராஜினாமா பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச்சில் ப்ரைவேட் கம்பெனிஸை உள்ளே வர்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ராக்கெட் எந்த ஸ்பீடில் போகும்? சார் போயிடும் சார். எப்படி சார் அவ்வளோ ஸ்பீடாக போகுது? எப்படி சார் அவ்வளோ ஸ்பீடாக போகுது? யூ டோன்ட் நோ?